அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரோமர் 7:18. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இந்த 7ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் அல்லது ஒரு தேவ பிள்ளை பாவத்தின் மீது வெற்றி பெற விரும்புவதையும் பரிசுத்தமாய் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்த 7ஆம் அதிகாரம் தெரிவிக்கிறது. ஆனால் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு சொந்த பலத்தை முயற்சி செய்து அடிக்கடி தோற்று போவதையும் இந்த 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதாவது புதிய மனுஷன் பலகீனமாக இருப்பதை குறிக்கிறது. அப்படி பலகீனமாக இருக்கிறதுனால தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் வாழ நினைக்கிறோம், விரும்புகிறோம், ஆனால் வாழ முடியலை. சில நேரங்களில் வாழ்கிறோம், பல நேரங்களிலே தோல்வி அடைகிறோம். சில குறிப்பிட்ட காரியங்களிலே பல வருஷமாக நமக்கு இன்னும் வெற்றி கிடைக்கவே இல்லை. பல குறிப்பிட்ட காரியங்களிலே வெற்றி பெறுகிறோம், ஆனால் முழுமையான வெற்றி நாம் பெறுகிறதில்லை. ஒவ்வொரு நாள் நமது வாழ்க்கையில இப்படி மாறி மாறி வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி என்று வாழ்கிற ஒரு பலகீனமான ஒரு மனுஷனாக, இந்த புதிய மனுஷனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சத்தியத்தை விளக்குவது தான் இந்த 7ஆம் அதிகாரம். ஆக இங்க நம்ம பார்க்கிற இந்த பழைய மனுஷங்கிறது இந்த 7:18 என் மாம்சத்தில் நன்மையை வாசமாயிருக்க விரும்பவில்லை என்ற இந்த மாம்சத்துங்கிறது நம்ம பழைய மனுஷனை குறிக்குதுங்க. ரட்சிக்கப்படலைன்னா அந்த மனுஷனுக்குள்ள நன்மை வாசமா இருக்க முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற நன்மை அந்த மனுஷனுக்குள்ளே வாசமா இருக்க முடியாது. அந்த தவிப்புல தாங்க இந்த பக்தன் எழுதுறாருங்க. ஐயோ, ஒரு ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன், முடியல. காரணம் சொந்த பலத்துல முயற்சி செய்வதினால். இப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமா நம்ம அத்தனை பேருக்கும், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேருக்கும் பாவத்தின் மீது வெற்றி பெறணும்னு ஆசை வாஞ்ச இலக்கு இருக்கத்தான் செய்யும், இல்லாம இருக்காது. எல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்துல வெற்றி பெறணும். திரும்ப திரும்ப தோல்வி அடைகிறோம். ஆக இன்னும் வெற்றியே பெற முடியவில்லை, எப்படியாலும் வெற்றி பெறணும், பரிசுத்தமா வாழணும் என்கிற ஆசை விருப்பம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னா தான் ரட்சிப்பின் மீதே நமக்கு சந்தேகம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம சொந்த முயற்சி பலன் போதாது, பத்தாது, முடியாது. ஆகவே தேவ பலத்தை கொண்டு, பரிசுத்தாவின் பலத்தை கொண்டு தான் நாம் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.